மனிதன் ஒரு ஞானியை பார்க்க வந்தான். அவன், ஐயா, என் மனம் மிகவும் அமைதியற்றதாக இருக்கிறது. பல எண்ணங்கள் என் மனதில் எப்போதும் வந்து கொண்டிருக்கின்றன. தயவு செய்து என் மனதின் எண்ணங்களை குறைக்க ஒரு மந்திரம் கொடுங்கள் என்று சொன்னான். ஜென் குரு அவனை பார்த்து, என் நண்பனே, நீ தினமும் தியானம் செய்யத் தொடங்கு. தியானம் செய்வதன் மூலம் உன் மனம் மெதுவாக அமைதியடையும் என்றார். ஆனால் அந்த மனிதன், ஐயா, தயவு செய்து எனக்கு தியானம் செய்ய சொல்லாதீர்கள். என்னால் தியானம் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் தியானம் செய்ய முயற்சிக்கும்போது இன்னும் அதிகமான எண்ணங்கள் என் மனதில் வரத் தொடங்குகின்றன. அவற்றில் பெரும்பாலான எண்ணங்கள் எதிர்மறையானவை. அது என் மனதை இன்னும் அமைதியற்றதாக்குகிறது என்று சொன்னான். ஜென் குரு, கவலைப்படாதே மகனே, இது தியானத்தின் ஆரம்ப கட்டத்தில் நடக்கும். ஆனால் தியானம் செய்வதன் மூலம் உன் மனம் மெதுவாக அமைதியடையும் என்றார். ஆனால் அந்த மனிதன், ஐயா, தியானம் எனக்கு பொருத்தமானதல்ல. என் மனதை அமைதிப்படுத்த ஒரு மந்திரம் கொடுங்கள் என்று சொன்னான். ஜென் குரு இந்த மனிதன் இப்படி புரிந்து கொள்ள மாட்டான் என்று பார்த்தார். பிறகு அவர், சரி, நீ வற்புறுத்தினால் உன் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றார். பிறகு அவர் அவன் காதில் ஒரு மந்திரத்தை ரகசியமாக சொல்லி, நீ தினமும் தனியாக அமர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்றார். அந்த மனிதன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து, நன்றி குருவே, நான் நிச்சயமாக இந்த மந்திரத்தை தினமும் உச்சரிப்பேன் என்று சொன்னான். அவன் திரும்பி செல்லும்போது, ஜென் குரு, ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது ஒரு குரங்கை பற்றி நினைக்காதே, இல்லையெனில் மந்திரம் பலனளிக்காது என்றார். அந்த மனிதன், ஐயா, நான் ஏன் ஒரு குரங்கை பற்றி நினைக்க வேண்டும்? என் வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு குரங்கை பற்றி நினைத்ததில்லை. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினான். அந்த மனிதன் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்து மந்திரத்தை உச்சரிக்க அமர்ந்தான். அவன் மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கியதும் ஜென்குருவின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது ஒரு குரங்கை பற்றி நினைக்காதே. குருவின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்ததும் குரங்குகளின் படங்கள் அவன் மனதில் வரத் தொடங்கின. அவன் குரங்குகளின் எண்ணங்களை புறக்கணிக்க முயற்சி செய்யத் தொடங்கினான். ஆனால் அவன் குரங்குகளை எவ்வளவு புறக்கணிக்க முயற்சித்தாலும் குரங்குகள் அவன் மனதில் இன்னும் அதிகமாக வரத் தொடங்கின. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் மனம் முழுவதும் குரங்குகளால் நிரம்பியது. அந்த மனிதன், குரங்கு ஒரு தொந்தரவு என்று ஜென்குருவுக்கு தெரிந்திருந்தால் அவர் ஏன் இந்த அறிவுறுத்தலை கொடுத்தார் என்று நினைத்தான். வேறு எந்த விலங்கும் என் மனதில் வரவில்லை, குரங்குகள் மட்டும் போக மறுக்கின்றன. அந்த மனிதன் எழுந்தான், குளித்தான், புதிய ஆடைகளை அணிந்து மீண்டும் ஒரு அறையில் மந்திரத்தை உச்சரிக்க அமர்ந்தான். அவன் கண்களை மூடியதும் குரங்குகள் அவனை கேலி செய்தன. அவை அவனை சுற்றிலும் இருந்தன. அவன் எங்கு பார்த்தாலும் குரங்குகளை பார்த்தான். இரவு நேரத்தில் அவன் குடும்ப உறுப்பினர்களின் முகங்களில் கூட குரங்குகளை பார்க்கத் தொடங்கினான். அந்த மனிதன் பைத்தியமாகிவிட்டான். அவன் குரங்குகளை எவ்வளவு புறக்கணிக்க முயற்சித்தாலும் குரங்குகள் அவன் மனதில் இன்னும் அதிகமாக வந்தன. காலையில் அவன் கிட்டத்தட்ட பைத்தியமாகிவிட்டான். அடுத்த நாள் காலையில் அவன் ஜென் குருவிடம் ஓடி வந்து எல்லாவற்றையும் சொன்னான். அவன், ஐயா, நீங்கள் எனக்கு என்ன வகையான மந்திரத்தை கொடுத்தீர்கள்? நேற்று வரை நான் ஒருபோதும் குரங்கை பற்றி நினைத்ததில்லை. இப்போது என் மனம் முழுவதும் குரங்குகளின் எண்ணங்களால் நிரம்பியுள்ளது. குரங்குகள் ஒரு நொடி கூட என்னை விட்டு பிரியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். இந்த குரங்குகளிலிருந்து என் மனதை விடுவிக்கவும் என்று சொன்னான். ஜென்குரு, சரி, அமைதியாக இருங்கள், மந்திரத்தை உச்சரிப்பதை நிறுத்துங்கள், எதுவும் செய்யாதீர்கள் என்றார். அந்த மனிதன் அமைதியாக அமர்ந்து மந்திரத்தை உச்சரிப்பதை நிறுத்தினான். இப்போது குரங்கை பற்றிய எண்ணம் இல்லை என்று அவன் ஆச்சரியப்பட்டான். எல்லாம் சாதாரணமாகிவிட்டது. பிறகு ஜென்குரு, என் நண்பனே, நான் உனக்கு நம் மனதின் தன்மையை பற்றி சொல்ல விரும்பினேன். ஒருபோதும் உன் மனதுடன் சண்டையிடாதே. ஒரு பந்தை எவ்வளவு அழுத்துகிறாயோ அது அவ்வளவு அதிகமாக குதிக்கும். அதேபோல உன் மனதை எவ்வளவு அடக்க முயற்சிக்கிறாயோ அது அவ்வளவு வலிமையடையும். அமைதியாக இரு, மனதின் எண்ணங்களை பார்க்கத் தொடங்கு. உன் மனம் படிப்படியாக தானாகவே அமைதியடையும் என்பதை நீ காண்பாய். உன் மனதை பார்க்க நீ தியானம் செய்ய வேண்டும். நம் வாழ்வில் பார்த்தால் நம் மனம் ஒரு குரங்கு போல எப்போதும் அர்த்தமில்லாமல் இங்குமங்கும் குதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த குரங்கு மனதை பலவந்தமாக நிறுத்த விரும்பினால் உன்னால் அதை செய்ய முடியாது. ஒரு பந்தை எவ்வளவு அழுத்துகிறாயோ அது அவ்வளவு அதிகமாக குதிக்கும். அதேபோல உன் மனதின் எண்ணங்களை எவ்வளவு நிறுத்த முயற்சிக்கிறாயோ அந்த எண்ணங்கள் உன் மனதில் இன்னும் அதிகமாக வரும். நிபுணர்கள் ஒரு மனித மனம் ஒரு நாளில் 36,000 முதல் 80,000 எண்ணங்களை உருவாக்குகிறது என்று கூறுகிறார்கள். இந்த எண்ணங்களை பலவந்தமாக
பலவந்தமாக நிறுத்த முயற்சித்தால் உன்னால் அவற்றை நிறுத்த முடியாது. மாறாக அதை நிறுத்த முயற்சிக்கும் முயற்சியே அதற்கு ஆற்றலை கொடுக்கிறது. அதை தவிர்க்கும் முயற்சியே கவனமாகிறது. நீங்கள் எதையாவது தவிர்க்கத் தொடங்கும்போது அதற்கு அதிக கவனம் செலுத்தத் தொடங்குகிறீர்கள். எனவே எண்ணங்களை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்கள் எண்ணங்களை பற்றியில்லாமல் பார்ப்பதுதான். நம் அன்றாட வாழ்க்கையில் பொதுவாக நம் எண்ணங்களை பார்க்க முடிவதில்லை. ஆனால் தியானத்தில் நீங்கள் அதை எளிதாக செய்யலாம். எனவே உங்கள் மனதை சாட்சியாக இருக்க தியானம் பயிற்சி செய்ய வேண்டும். சிலர் தியானம் செய்ய தொடங்கும்போது அதிக எண்ணங்கள் தங்கள் மனதில் வரத் தொடங்கின என்று அனுபவிக்கிறார்கள். ஆனால் அதற்கு காரணம், நாம் தியானம் செய்ய தொடங்கும்போது நம் மனதில் மறைந்திருக்கும் பழைய பதிவுகள் வெடிக்கத் தொடங்குகின்றன. நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தம் செய்தால் அனைத்து குப்பைகளும் வெளியே வருவது போல, நீங்கள் தியானம் செய்ய தொடங்கும்போது மனதின் அனைத்து குப்பைகளும் வெளியே வரத் தொடங்குகின்றன. உங்களுக்கு அதிக எண்ணங்கள் வரத் தொடங்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்கள் எண்ணங்களை பற்றி இல்லாமல் பார்த்து உங்கள் தியான பயிற்சியை தொடரவும். மெதுவாக மனதின் அனைத்து குப்பைகளும் வெளியே வந்ததும் மனம் தானாகவே அமைதியடையத் தொடங்கும். உங்களுக்கு குறைவான எண்ணங்கள் வரத் தொடங்கும். நீண்ட பயிற்சியின் மூலம் நீங்கள் நிச்சயமாக உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியும். நன்றி.